ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் மதுரை அம்மா மெஸ் சுவையில் அட்டகாசமான தலைக்கறி கிரேவி. ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பரோட்டாவோட சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் சாதம், சப்பாத்தி, நான் கூட சாப்பிட்லாம். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். மதுரை மெஸ் அம்மா மெஸ்ஸில் எந்த சுவையில் கொடுக்குறாங்களோ அதே சுவை, என்னென்ன மசாலா கரெக்டாக எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருந்தே மதுரைக்கான ஒரு சுவையில் இந்த கிரேவியை சாப்பிட்லாம். ஸோ தலைக்கறி கிரேவி செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை ஸ்டைலில் மதுரை மெஸ்ஸில் செய்கிற மாதிரியே தலைக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு தலைக்கறி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 4-5 தண்ணியில் நல்லா அலசிட்ட பிறகு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு இது கூட போட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியை போட்டு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். கறி வாங்கும்போது, ஆட்டுத்தலை வாங்கும்போது நல்லா இளம் தலையாக பார்த்து வாங்குங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கவே கொஞ்சம் முத்துனதாக இருக்குன்னா ஒரு 2-3 விசில எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இந்த மசாலா எல்லாம் வறுத்து எடுக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம லைட்டாக தான் வறுக்கணும். ரொம்ப டீப்பாக ரொம்ப ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுக்கக்கூடாது. இதுலேருந்து வாசம் வரும். அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயில் உள்ள சூட்டிலையே கொஞ்சம் வதக்கிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சட்டி வச்சுக்கிங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குங்க. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு கூட போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இந்த மசாலா உள்ள ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பேஸ்ட்டும் இதில் போட்டு இதை நல்லா வதக்கலாம்.
இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வந்த பிறகு வரும்போது நம்ம இதை கொஞ்சோடு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நான் இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இது வரைக்கும் நான் இதில் உப்பு எதுவும் சேர்க்கலை. ஏன்னா நம்ம உப்பு வந்து லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம உப்பு தலை வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ இந்த சேர்த்த பிறகு தான் நம்ம உப்பு பார்த்துட்டு தான் சேர்க்கணும். எடுத்த உடனே உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இந்த தலைக்கறியை நம்ம இதில் சேர்த்துடலாம். செம்மையாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதை சாதத்தோட பரோட்டா கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நல்லா பரோட்டாவில் ஊற்றி செம்மையாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அட்டகாசமான சுவையில் மதுரை அம்மா மெஸ்ஸில் செய்கிற மாதிரியே ஒரு தலைக்கறி கிரேவி ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடுங்க. வீட்டில் பரோட்டா செய்கிறவங்க தெரிஞ்சவங்க பரோட்டா ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இந்த கிரேவி செஞ்சு ஊற்றி சாப்பிடுங்க. இப்படி தெரியாதவங்க கடையிலேருந்து வாங்கி பரோட்டா கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். உங்களால் பரோட்டா கூட மட்டும் இல்லாமல் சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டில் இது இறக்கும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான மதுரை அம்மா மெஸ்ஸில் செய்கிற மாதிரியே தலைக்கறி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.